ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சேலில் எபிசோட் 202 எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருக்குன்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேக்ரவுண்ட் வாட்ச் இந்த இடத்துல ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸ் நடக்கிற போர் எல்லையற்று நடந்து போய்கிட்டே இருக்கிற இடத்துல பல உயிர்கள் கிறந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் வாட்ச் இந்த பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டில் கொடூரமாக பண்ணிட்டு இருக்க ஜக்காச்ச ட்ரீம் லேண்டில் இருக்கிற ட்ராகன் கொண்டு இருக்கிற எல்லா ஸ்பீஷியஸும் இந்த இடத்துல எல்ஃப் எல்லாருமே சண்டை போட்டிருக்க. இப்படியே பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் பார்த்தீங்கன்னா இதில் போக ஆரம்பிக்குது. இனிமே தொடர்ந்து பேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு ஒரு கோல்டன் லைட் பேருக்கு என்னடான்னு பார்த்தோன்னா ஹீரோ. ஸோ ஹீரோ கடைசியாக ஃபைனல் பேட்டில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டது. அதில் ஸோ ஹீரோ ரெடியாக இருக்கா. அவனுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா டீமன் எம்பரர் மிருக கடவுள் அவரும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் பிளாக் ட்ராகனை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வர இருந்ததில். ஸோ என்ன நீ இந்த போரில் ஜெயிச்சிருந்தாலும் ஒன் கேம் பவரை உன்னாலும் சப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எக்காச்சக்கமாக அட்டாக் ஆட்டி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷீல்டு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்ததில் என்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறேன் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்ததில் இந்த இடத்துல நிறைய மெமரிஸ் இருக்குது. கண்டிப்பாக என்னோட பீப்புள்ஸ் எல்லாருமே காப்பாற்றணும் அப்படின்ட்டு இருக்க. உன்னால் முடிஞ்சா பாரு, கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு எதாவது டீமன் எம்பரர் அட்டாக் பண்ண 2 பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்வாட் ஃபைட்டை பார்த்து அது பண்ணுறாங்க. ஸோ அட்டாக் பண்ண ஒருத்தர் தடுக்க இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஃபைட் நார்மலாக போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு மாதிரி பிளாக்கான எனர்ஜி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிப்பார் நம்ம டீமன் எம்பரர். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்வாட்ஸை வர வச்சு உன்னால் எங்கேயும் தப்பிக்கவும் முடியாது, இன்றைக்கி நீ கண்டிப்பாக தோக்க போகிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது பண்ணி ஹீரோ பார்த்து எல்லா ஸ்வாட்ஸும் உடச்சி விட்டு அவனை பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற லைட்டை கூப்பிடுவாங்க. அதில் எனர்ஜி. ஸோ இந்த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு தேவையான எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொடுக்காருக்கு. அந்த லைட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்துல பயங்கரமான ஒரு இந்த இறகு லைட் ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அது பட்ட உடனே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாமான ஃபீலிங் பார்த்தீங்கன்னா வரதுன்னு தெரியும் இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல என் மக்கள் எல்லாம் சாக விட மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதில். ஸோ இவங்க அட்டாக் பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு கீழே இன்னும் பேட்டில் இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க அந்த இதில் ஸோ கேப்டன் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு கோச்சிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமான எனர்ஜி தெரியுது. டீமன் எம்பரர் கிட்டத்தட்ட ஒரு டார்க் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கான்டினென்ட் ஒரு அந்த லெவலுக்கு ஒரு பெரிய எனர்ஜி யூஸ் பண்ணி ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே அழைச்சிடுறாரு. ஸோ ஹீரோ உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த பக்கம் ஹீரோ காமிச்சா அவ்வளோ டார்க்னஸ் நடுவில் ஒரு சின்ன லைட் இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ கேதர் பண்ணதில் டுவான் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கிருந்து அந்த லைட் எனர்ஜி பயங்கர வேகமாக மேலே பிரிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறதுல அதில் எக்கச்சக்கமான லைட் பண்ணி ஹீரோட அப்பியரன்ஸ் வெளியே குட்டூரும் நிற்க இந்த அட்டக்கிலலாம் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் எக்கச்சக்க ஸ்வாட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா கொள்றது ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் டீமன் எம்பரோட பவர் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிச்சு அவங்க 2 பேரும் தூக்கி இந்த இடத்துல உலகத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இந்த இடத்துல உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரகங்களை வச்சு கிட்டத்தட்ட அட்டாக் பண்ண மாதிரி கட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிக்கலாம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுக்குனராக ஒட்டஞ்சு திரும்பவும் அவங்க பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புல்லு அந்த மாதிரி நல்ல விஷயத்தில் ஒரு நல்ல இயற்கையான விஷயம் இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த நேச்சரை வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். டீமன் அப்புறம் அசால்ட்டாக தடுக்க ஆரம்பிச்சு அவர் அந்த டிஎன்ஏ இருக்கும் பிளாக் ட்ராகன் டைனமிக் பிளாக் ட்ராகன் இருக்குல்லையா அதனோட டிஎன்ஏ மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதை கொண்டு அட்டாக் பண்ணுறதுல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டு என்னதான் அதை அட்டாக் பண்ணி அடித்தாலும் அதை பற்றி ஆசிட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே பட ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிலும் தொடர்ந்து 2 பேருக்குள்ளே இப்படியே போய்கிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு மீட்டியார் மாதிரி பார்த்தீங்கன்னா வானத்து மேலே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் தொடர்ந்து போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஹீரோ நடந்து வர அந்த இடத்துல எல்லாமே பச்சை பிசின் ஆகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டீமன் எம்பரர் நடந்து வர அந்த இடம் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பாறைகள் பார்த்தீங்கன்னா மேலே பொழந்து எழும்ப ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ 2 பேர்கிட்ட இடத்துல சீக்கிரமாக இதை முடிக்கணும் அப்படின்ட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஸ்வாட்ஸ் வச்சு ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டா இருப்பாங்க. ஸோ இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா நிற்காமல் அப்படியே போயிருக்கு. இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இருக்காது, நீங்கள் விஷுவலாக பார்த்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு மேலே பெரிய சூரியனே பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்க டீமன் எம்பரர். ஸோ இந்த ட்ரிக்னால் என்கிட்ட ஒர்க் ஆகுது. இந்த மொத்த சூரியனை பார்த்தீங்கன்னா அவரோட பவரால் பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ண போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சின்ன பால் மாதிரி பார்த்து ஒரு பயங்கரமான பெரிய லெவலில் ஒரு எனர்ஜியாக பார்த்தா மாற்றாது. அது கிட்டத்தட்ட உலகத்துலேருந்து எல்லா இடத்துல பில்லர்ஸ்னு பார்த்து எல்லா எனர்ஜி கேதர் பண்ணுறது சுற்றிக்கிற எல்லா இடத்துல. ஸோ இந்த பவர் டிஸ்ட்ரக்ஷன் காட் டொமைன் அப்படின்ட்டு இருக்க கடவுளையே கொல்லக்கூடிய டொமைன் தான் இந்த ஒரு டெக்னிக், இந்த ஒரு ஃபர்பிடனான டெக்னிக். அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ கொல்றது பார்த்தா
திருடிங்க காட் ஸ்லேயிங் டொமைன் அவருன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு புக்கு மாதிரி ஓப்பன் ஆகி அந்த எழுத்துக்கள் சும்மா தரவும் அதுலேருந்து ஸ்பெல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிற இடத்துல வந்து ஹீரோ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் பார்த்தா வந்து கொள்ள ஆரம்பிக்குது இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சமாக வந்து அவனை சுற்றி எக்கச்சக்க கைகளால் மறைக்கப்பட்டு அவனோட லைட் தெரிஞ்சு கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை மறைய ஆரம்பிச்சு ஒரு இடத்துல ஹீரோ வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக மறைய மாதிரி வந்து காட்டுறாங்க. அதில் டீமன் அப்புறம் அவனை தொடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி ஹீரோ வந்து இறந்து போயிடுறான். ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே கொடூரமான ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இறக்க ஆரம்பிக்க கீழே சண்டை போட்டுக்கிற டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க ஆரம்பிங்க. அந்த இடத்துல டீமன் எம்பரோட அந்த பொண்ணு இருக்கல அவள் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல மெஜஸ்டி வந்து ரொம்பவுமே வந்து அற்புதமான பவர் யாரும் அச்சீவ் பண்ண முடியாத பவரை வந்து யூஸ் பண்ண இடத்துல அவரோட பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சுற்றி இருக்கிற டீமன்ஸ் வந்து இப்போ வந்து ஓவர் பவர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இடத்துல ஸோ ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்கு. இங்கே வர ஒரு டீமனை பார்த்தீங்கன்னா வந்து அந்த நைட்டை பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்து தூக்கி போகிறான் அந்த இடத்துல. ஸோ அந்த டீமனும் பார்த்தீங்கன்னா வந்து அவனை கீழே ஒன்று கொள்ளலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அதில். ஸோ அதில் டீமன் எப்போ பார்த்துட்டு இருக்கேன் என்ன கொள்ள இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு வாய்ஸில் ஹீரோட ஸ்வாட் வந்து வருது அந்த இடத்துல. அவரு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ட்டு கொஞ்சம் நகர்ந்து தப்பிக்க ஆரம்பிக்க ஹீரோ வந்து சாகலாம் உயிரோட திரும்பவும் வந்து வர இடத்துல. இந்த அட்டாக் பவர்ஃபுல் தான், ஆனால் என்ன கொள்ள இன்னும் இதெல்லாம் வந்து பத்தாது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தா வந்து ரைஸ் ஆகிறதுக்கு இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹியூமன் நைட் அப்பனுமே பார்த்தா வந்து அந்த டீமன்ஸை பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சு அடிச்சு போய் முன்னேற ஆரம்பிக்கிற இடத்துல. இந்த இடத்துல வந்து ஓகே என்னோட பவர் யூஸ் பண்ணிட்டு நேரம் அப்படின்ட்டு திரும்ப என்ன பண்ணுறான் ஹீரோ அவனோட த்ரோன் ஆஃப் சீலை பார்த்தீங்கன்னா சமன் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த இடத்துல. ஸோ த்ரோன் ஆஃப் சீல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா பவர் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் மற்ற இருக்கிற த்ரோன் ஆஃப் சீல் ஃபேர் அண்ட் சேட்னஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல் டூம் அண்ட் ஸ்லாத்தர் அப்புறம் வந்து த்ரோன் ஆஃப் சீல் ப்ரொடக்ஷன் அண்ட் மெர்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட் அப்புறமா வந்து லா ஆஃப் ஆர்டர் இப்படி எல்லா த்ரோனோட நேமே கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல அவனுக்கு சப்போர்ட் இடத்துல. ஸோ ஒவ்வொரு த்ரோனை பார்த்தீங்கன்னா லெகசியை பார்த்தீங்கன்னா சொல்ல இடத்துல உங்கள் எல்லாரையும் நான் வந்து கூப்பிடுறேன் இங்கே வாங்க அப்படின்னு நான் த்ரோன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அழைக்க ஆரம்பிக்கேன். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹான் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாருமே உங்களோட யாங் வெங் ஸோ நானும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெங் நான் வந்து ஃபெங் சாங் நானும் உங்களோட காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஸ் நானும் வந்து உங்களோட காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கூப்பிட்டதை மதித்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம வந்து லா அண்ட் ஆர்டர் இருக்கிற எல்லா நைட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நாங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற 5 த்ரோன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருது அவங்களோட சோர்ஸ் கிறிஸ்டல் அப்படின்ட்டு. இதை பார்க்குற டீமர்ஸ் வந்து அவன் எப்படி எல்லா த்ரோன்ஸும் ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறான் இதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் கையர் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த எல்லா த்ரோனும் மெர்ஜ் பண்ண அப்படின்ட்டு அவன் அந்த டொமைனுக்குள்ளே தானே ஹீரோ இருப்பான். அந்த டொமைனையே பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாஷ் பண்ணி விட அதுக்குள்ள இந்த டீமன் எம்பரர் ஒரு பக்கமும் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பக்கம் அதனோட 5 த்ரோனோட சோர்ஸ் கிறிஸ்டல் அந்த கிறிஸ்டல் எல்லாமே ஹீரோக்குள்ள வந்து ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சேர்த்து ஒரு கிறிஸ்டலாக வந்து ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த ஒரிஜினல் த்ரோன் இந்த ஒரிஜினலாக எட்டர்னிட்டி அந்த கிரியேஷன் த்ரோன்லேருந்து அந்த 5 த்ரோனும் பிரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். அதை திரும்ப வந்து எல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. அந்த இடத்துல 6 சிம்பிள்ஸும் ஒன்றா சேர ஆரம்பிக்க ஃபைனலான உண்மையான டிவைன் த்ரோன் ஆஃப் சீல் உண்மையான த்ரோன் ஆஃப் சீல் பார்த்தீங்கன்னா உருவெடுக்க ஆரம்பிக்குது இடத்துல. ஸோ அந்த 6 த்ரோனோட கிறிஸ்டன் சேர்ந்தோட அதனோட உண்மையான பீக் லெவல் பவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அடைஞ்சிருவான். அது மூலியமா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ அந்த அப்பியரன்ஸில் சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் அவனோட பவர் எக்கச்சக்கமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒன்று காட்டுவாங்க. ஸோ அவனோட வந்து அவனை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாட் எடுத்து ரெடியாக இருக்க இடத்துல முன்னோட எக்கச்சக்கமான பவர் இதை பார்க்குற எல்லாருமே வந்து ஸோ இதுதான் அந்த உண்மையான த்ரோன் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா புரிய ஹீரோட பவர் அதிகமாக இந்த இடத்துல இவன் சொல்லிட்டு இருக்கான் ஹியூமன்ஸோட பிக்கஸ்ட் பவர் அப்படின்ட்டு இருக்க. அது மட்டும் இல்லை இதுதான் உண்மையான த்ரோன் ஆஃப் சீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து பயங்கரமான டைட்டில் கார்டு தி ஒரிஜினல் த்ரோன் ஆஃப் சீல்னு டைட்டில் வந்து போகிறாங்க இதில். ஸோ ஹீரோ பார்த்தா வந்து அவன் ஸ்வாட் எடுத்துகிட்டு டீமன் எம்பரர் நெஞ்சிலேயே ஒரு கிழிக்க ஆரம்பிக்க ஏன்னா அவர் கிட்டத்தட்ட தடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஹீரோட அம்மா பாயோ அவங்களும் பார்த்தா வந்து எதையும் வச்சு ஃபீல் பண்ணிட்டு பார்த்தா அவங்களும் வெளியே வந்து போகிறாங்க இந்த இடத்துல. அதோட அவங்க கையில் ஒரு லெட்டர் இருக்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து இதோட வந்து முடியுது. ஸோ அது என்ன லெட்டர் என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எபிசோடில் பெரும்பாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்காது, ஒன்லி விஷுவல்ஸ் தான். பட் அடுத்த எபிசோட் வர்த்தபுளாக இருக்கும். ஸோ வந்து டீமன் எம்பரரோட ஸ்டோரி என்ன, ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சு, ஹீரோக்கும் அவருக்குள்ள இருந்து என்ன உறவு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு க்ளீனான எபிசோடில் நல்ல ஒரு ஃபீல் குட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி நீங்கள் வந்து இதில் த்ரோன் ஆஃப் சீல்ல ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மேலே லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாங்க. ஓகே பாய்.